الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين. أما بعد، بواب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب إكرام أهل بيت رسول الله صلى الله عليه وسلم وبيان فضلهم. قال الله تعالى: إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. وقال تعالى: ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. கணிச்சுக்கூறிய அல்லாஹ் நடிகார்களே, தொடர்ச்சியாக நம் ரியாது சாலிஹினுடைய பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 43வது தலைப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தாரை கண்ணியப்படுத்துவது மற்றும் அவர்களின் சிறப்புகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதில் சூரத்துல் அஹ்ஸாபுடைய 33வது வசனத்தில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகிறான்: நபியின் குடும்பத்தார்களே, உங்களை விட்டும் அசுத்தத்தை நீக்கி உங்களை முற்றிலும் சுத்தப்படுத்துவதையே அல்லாஹ் விரும்புகிறான். அடுத்த வசனத்தில் சூரத்துல் ஹஜ்ஜுடைய 32வது வசனத்தில் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள் ஹஜ்ஜின் கிரியைகளை ஒருவர் கண்ணியப்படுத்தினால் அது சிறப்பாகும். நிச்சயமாக அது இதயங்களில் பயபக்தியில் உள்ளதாகும். இப்போ முதல் விஷயம் இங்கு கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் அவர்கள், அவருடைய வாரிசுகளும் அவருடைய மனைவியர்களும் வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் என்று சொல்லும் பொழுது யாரெல்லாம் வருவார்கள்? அவர்கள் மீது ஈமான் கொண்டோர்கள், அவர்களுடைய குடும்பத்தாரும், அதே போல் அவருடைய வாரிசுகளும் உடைய மனைவியரும் வருவார்கள். இல்லை என்றால் குடும்பத்தார் என்று சொல்லும் பொழுதே அதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருந்தார்கள் தான், காஃபிராகவும் இருந்தார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாராக அவருடைய அந்த அஹ்லுல் பைத் என்ற அந்த விஷயத்தில் வரமாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இங்கு சொல்லப்படவில்லை. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரில் யார் இஸ்லாத்தை தழுவினார்களோ, ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை மனம் முடித்தார்களோ உம்மஹாத்துல் முஃமினீன் இவர்களும் வருவார்கள். இது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய ஒரு விளக்கமாக இருக்கின்றது. இதுவே சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்கள் அவருடைய குடும்பத்தாரில் ஆக மாட்டார்கள் என்று சிலர் பிரிக்கின்றார்கள். அதில் தான் ஒன்று ஷியாக்களும். ஷியாக்களுடைய விஷயத்தில் பார்க்கும் பொழுது அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய யார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுகள் ஹசன் ஹுசைன் அவருடைய வாரிசுகளும் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாரிசுகள் இப்படி என்று வரக்கூடியவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள். இவர்களை பற்றி தான் சிறப்புகள் சொல்லப்பட்டது. இவருடைய மனைவியர்கள் அவருடைய குடும்பத்தார் கிடையாது என்று அவர்கள் நிராகரிக்கின்றார்கள். ஏன், என்ன காரணம்? அதற்கு பிறகு அவர்கள் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர் மீது சில அவதூறை சுமத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நவுது பில்லாஹி மின் தஆலிக். அல்லாஹ் பரிசுத்தமானவன். உம்மே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது விபச்சாரத்துடைய குற்றச்சாட்டை அவர்கள் வைத்தார்கள். அதே போல நவுது பில்லாஹி மின் தஆலிக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடையக்கூடிய காரணங்கள் ஒன்று, அம்மே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விஷத்தை கொடுத்து கொன்றார்கள். அவருடைய மற்ற மனைவியர்களும் உடந்தையாக இருந்தார்கள் இவர்களுக்கு என்ற விஷயம் ஷியாக்கள் அவர்கள் மக்களுக்கிடையே பரப்புவதும், அதற்கு ஆதாரம் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்களை கொண்டு அதனுடைய அர்த்தத்தை மழுப்பி அதனுடைய வேறு அர்த்தத்தை கொடுத்து மக்களை திசை திருப்பக்கூடியவளை நிலையை நாம் பார்க்கின்றோம். இப்போ இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்கள் அவருடைய குடும்பத்தாரில் வருவார்களா இல்லையா என்ற விஷயத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு வசனமே மற்றும் அஹதீஸ்களே போதுமானதாக இருக்கும். முதல் விஷயம் வசனத்தில் சொல்லும் பொழுது சூரத்துல் அஹ்ஸாபுடைய 32 மற்றும் 33வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான்: யா நிசா அன்-நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா. நபியுடைய பெண்களே, நீங்கள் சாதாரண பெண்களை போல கிடையாது. அப்போ இங்கு சாதாரண பெண்களை போல கிடையாது என்று சொல்லப்படும் பொழுது என்ன ஆகிவிடுகின்றது? இங்கு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களும் சரி, அவருடைய மகளும் சரி, இவர்கள் சிறப்பானவர்களாக இருக்கின்றார்கள். அதே போல் அவர்களுக்கு கட்டளை வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, நீங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் நிலையாக இருங்கள். அங்கு என்ன ஓதப்படுகின்றதோ, என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றனோ அதை நீங்கள் பதிவு செய்யுங்கள், பிறகு தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பிரத்யேகமாக இவர்களுக்கு கட்டளிட்டிருக்கின்றான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியர்கள் அவர்கள் ஒரு தவறு செய்தார்கள் என்றால் பொதுவாக தண்டனை கொடுக்கப்படக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை விட இரட்டிப்பான தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றான். இப்போ இது அனைத்துமே என்ன நமக்கு தெரிகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியர்கள் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரில் ஒருவர் தான். அதனால தான் அவர்களுக்கு சிறப்பாக சொல்லப்பட்டு சில சிறப்புகளும் சில எச்சரிக்கைகளையும் இங்கு சொல்லப்பட்டது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது தெளிவாக கூறியிருக்கின்றார்கள், இவர்கள் என்னுடைய குடும்பத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரில், நம்முடைய மனைவி நம்முடைய குடும்பத்தின் சார்ந்தவர்கள் தான். தனியாக நம்ம வைத்து விடுவோமா? அப்போ நம்ம இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறவுகள் மற்றும் அவருடைய குடும்பத்தாருடைய விஷயத்தில் நம்முடைய உறவு என்ன என்றால் இரண்டு விதமான உறவு. ஒன்று ஈமானிய உறவும், இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணியப்படுத்துவதற்கு கூடிய அந்த விஷயம் ஏற்படுகின்றது. பொதுவாகவே முஃமின்கள் என்றாலே நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு வருகின்றது, ஈமானிய உறவு. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டார் என்றால் அதனுடைய உறவும் மிக சிறப்பாக இருக்கிறதுனால இரண்டு விதமான அவர்கள் மீது உரிமையாக இருக்கின்றது. நாம் அவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது ஈமானுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது. அவர்கள் நல்ல வார்த்தை கொண்டு நாம சொல்வதும் அவர்களுடைய நல்ல விஷயங்களை நாம் நினைவுபடுத்துவது என்றால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நாம அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நல்ல விஷயங்களை நாம் சொல்வோம். மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கிடையே இருந்த சில சின்ன சின்ன விஷயங்கள், அதை நாம் என்ன செய்யக்கூடாது, அதை மக்களுக்கு மத்தியில் பரப்புவதோ அல்லது மக்களுக்கு மத்தியில் அதை பிரகடனப்படுத்துவது என்று கூடாது. பொதுவாக நாமே எடுத்துக்கொள்ளுங்கள், நம்முடைய சகோதரர் அல்லது சகோதரிகள் இருக்கும் பொழுது அவருடைய தவறு இறந்து விட்டார் என்றால் அவருடைய தவறை நாம் என்ன செய்வது கிடையாது, சுட்டி காண்பது கிடையாது. நம்ம மத்தியில் அவர் சரி ஒரு இயல்பு ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் தவறு செஞ்சிருக்காரு, அவர் அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றார் என்று நாம நன்மையான விஷயங்களையும் அவர் செய்து நல்ல காரியத்தை செய்து நாம நினைவுபடுத்துகின்றோம். ஒரு முஃமினுக்கே நாம் இதை விரும்பும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியர்கள் அவர்களுக்கிடையே இருந்த சில விஷயங்களை நாம் ஏன் அதை பிரகடனப்படுத்த வேண்டும், அதை கொண்டு அவர்களை விமர்சனம் செய்வதோ அல்லது அவர்களுடைய கண்ணியத்தை குறைப்பதோ என்பது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்தை குறைப்பது போலதாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு மனைவியை தவறு அல்லது அவர் மீது அவதூறு சுமத்துவது என்பது கணவன் மீது அந்த அவதூறும் வரும். புரியுதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி மீது ஒரு கடுமையான வார்த்தையை பேசுவதோ அல்லது அவர்களை சபிப்பதோ அல்லது அவர்களை சில பாவங்கள் செய்தார்கள் என்று சொல்வது என்பது என்ன, அவர்களுடைய கணவராக இருந்த பரிசுத்தமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை மிக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், மிக உன்னதமான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை இங்கு ஏற்படுகின்றது. இப்போ இங்கு ஷியாக்களுடைய தாக்கங்கள் நமக்கு மத்தியில் அதிகமாக இருக்கின்றது. நமக்கு மத்தியில் என்றால் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டார்களை மற்றும் குடும்பத்தாரை நேசிக்கின்றோம் என்ற விஷயத்துல அளவுக்கு அதிகமாக நான் பார்க்கிறோம். யூடியூப்ல ஷார்ட்ஸும் மற்ற விஷயங்கள்னு குறிப்பாக முஹர்ரமுடைய மாசத்திலும் இந்த மற்ற ரஜபுடைய மாசத்துல அதிகமாக இந்த விஷயங்கள் வருகின்றது. இதை கொண்டு நாம் என்ன செய்து விடக்கூடாது, நம்முடைய மனசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்களை பற்றி எந்த ஒரு கடு அழுவும் அவர்களை பற்றி தவறான ஒரு எண்ணத்தினை வைக்கக்கூடாது. மாறாக அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள் என்ற அந்த அவர்களுக்கு அந்த பட்டம் கொடுக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு அவர்களை பற்றி விமர்சனம் செய்வது இது ஒரு முஃமினுக்கு அழகல்ல. நமக்கு கற்றுத்தரப்பட்ட விஷயம் என்ன, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை சொல்லும் பொழுது ரப்பனா ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم ربنا لا تزغ ربنا اغفر لنا எங்களுடைய இரட்சகனே எங்களை மன்னிப்பாயாக வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் எங்களுக்கு முன்னால் ஈமானிய நிலையில் அவர்கள் யார் கடந்தார்களோ அவர்களையும் நீ மன்னிப்பாயாக.
அவர்கள் விஷயத்தில் எங்களுடைய மனசில் எந்த ஒரு விதமான ஒரு குரோதத்தையோ அல்லது எந்த ஒரு விதமான ஒரு பகைமையும் ஏற்படுத்தி விடாத ஒரு கடுமையான ஒரு குணத்தை அந்த சிந்திக்கக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தி விடாது என்று நாம துவா கேட்குமாறு அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்கின்றான், கட்டிடுகின்றான். ஒரு முஃமினுக்கு இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரை பற்றி நாம் எவ்வளவு கண்ணியப்படுத்த வேண்டும், எவ்வளவு கண்ணியமான முறையில் நாம அவர்களுடைய பேச்சு, அவருடைய பெயர்களையும் அல்லது அவர்களுடைய வரலாறு படிக்கும் பொழுது கண்ணியமான முறையில் நம்ம அந்த விஷயத்தை நாம் உணர வேண்டும். ஆக இந்த இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு ஹதீஸ், இந்த தலைப்பில் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரை கண்ணியப்படுத்துவது என்பது ஒரு ஈமானுடைய ஒரு அம்சமாக இருக்கின்ற என்ற விஷயங்களை பார்க்கலாம். ஆக நாம ஷியாத்துடைய தாக்கத்திலிருந்து நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் வெறும் தௌஹீதுடைய விஷயங்கள் நாம் நிலையாக இருப்பது, அதை சீர்குலைக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் சஹாபாக்களை பற்றியோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை பற்றியோ விஷயங்கள் வருவது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் அவருடைய குடும்பத்தாரையும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.